ஒரு 10 நிமிடம் அதை தியானிக்க போகிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே நான் பேசுறது கேட்குதா? 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 92:13 வாசி. 92:13 வாசிகள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அங்கே சொல்லுங்க. அருமையான வசனம். என்ன வாசிக்கிறோம்? திரும்ப கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. யாருக்கு ஆசீர்வாதம்? யாருக்கு மேன்மை? யாருக்கு உயர்வு? நாட்டப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான். எங்கே? கர்த்தருடைய ஆலயத்தில். ஏன் சர்ச்சைக்கு போனோமா? வீட்டுக்கு ஜெபம் பண்ணலாமே, வீட்டுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கலாமே, ஆர்டர் பிடிச்சி பஸ்ஸுக்கு போனா கர்த்தரை ஸ்தோத்திரம். நீ சபைக்குள் வந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க. வீட்டுல ஜெபம் பண்ணா, வீட்டுல ஸ்தோத்திரம் பண்ணா கர்த்தரை ஸ்தோத்திரம். ஏன் சபைக்குள் நான் வந்ததான் உங்கள் அபிஷேகம் இறங்கி வரும், அக்கினி இறங்கி வரும், கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும். வசனம் வாசிக்கிறோம். கர்த்தரால் நாட்டப்பட்டவர்கள். சொல்லுவாங்க, நான் பெரிய சபை நம்பராக பிரித்து நம்பராக எங்கிருந்தா கர்த்தரை ஸ்தோத்திரம். நாட்டப்பட்ட மக்களாக இருக்கும். நாட்டில் உயர்த்தான் ஆண்டவர் தான். நாட்டப்பட்டவர் கர்த்தரை ஸ்தோத்திரம். எப்படிப்பாங்களா? ஏழு பிரார்த்தனையிலே செழித்திருப்பார்கள். அப்ப செழிப்பு யாருக்கு? ப்ராஸ்பரிட்டி. கர்த்தரை ஸ்தோத்திரம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிப்ப செழிப்பு தான் கர்த்தரை சொல்றோம். எல்லாம் கடந்து போயிட்டு என்ன விசுவாசிக்கிறா? நீங்க நாட்டப்பட்ட மக்களாக இருக்கும் வாழ்க்கையை செழிப்பை பார்ப்பீங்க. செழிப்பை பார்ப்பீங்க. சத்தமா சொல்லுங்க. ஒரு பெரிய லட்சம் 1000 கோடி கொஞ்சம் வருமானமா இருக்கும். எனக்கு செழிப்பை கொடுப்பாங்க. எத்தனை சொல்றீங்க? ஏன் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க? வீட்டு வாசி கர்த்தரை ஸ்தோத்திரம். எப்படி இருந்தாலும் தேவன் செழிக்க வைப்பாங்க. எங்க நாட்டப்பட்டாங்க? நாட்டப்பட்டாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நாட்டப்பட்டாதான் பரலோகம் கிடைக்கும். என்ன சொல்லுங்க? எப்படி சொல்லுங்க? நாட்டப்பட்டிருக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் நட்டிருக்கிறவர் ஆண்டவர் தான். அல்லேலூயா. சாத்தானை பிடிக்கும்படிக்கு சில சோதனை உருவாக்குவான், சில பிரச்சனை உருவாக்குவான். நிச்சயமா ஜெயித்து காட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. சொல்லுங்க. கர்த்தர் செய்வார். கூட மாத்திரம் மேல உயர்த்தி வீட்டில் உட்காந்துலாமா? நினைக்கிறீங்க? கீழே உட்காந்து சங்கீத கர்த்தர் உட்காந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். திரும்ப வாசியம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இஞ்சி தின்ன சொல்லுங்க. இஞ்சி தின்ன சிரிக்கும் போது வராது. ஆனா நமக்கு இருக்கிற சந்தோஷமா இருக்க விசுவாசிக்க சத்தமா சொல்லுங்க. கடைக்கு பொம்மை நம்ம சிரிக்க கூப்பிடு கடைக்கு ஸ்தோத்திரம். இந்த பொம்மை கிட்டது கடைக்காங்க. எங்க பார்த்தா மனுஷன் பொம்மை கூப்பிடுறாரு. வாங்க பிரசாதம் வாங்க தேசத்துலாம் கத்த பொம்மை கூப்பிட்டு கத்த ஸ்தோத்திரம். என்ன விசுவாசிக்கிறேன்னா, நாட்டப்பட்ட நீங்க எப்படி இருப்பீங்க? செழிப்பா இருப்பீங்க. பணத்தை மட்டுமல்ல, ஜபத்தை செழிப்பா இருப்பீங்க, உழித்து செழிப்பா இருப்பீங்க, அவங்க செழிப்பா இருக்காங்க. எல்லாம் தூக்க வரல, நெது தூங்க கத்த ஸ்தோத்திரம். லேசர் ரொம்ப விட்டி போடுவாங்க. கண்டிப்பா 5 மணி கத்த ஸ்தோத்திரம். ஆனா ஜபத்தை கொண்டு போயிட்டாங்க. நான் பெருமையாக சொல்லல, சாட்சியாக சொல்லுகிறேன். 1 மணி அப்படி கூட ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணேன். 5 மணி பிரேயர் தூங்கவே கத்த ஸ்தோத்திரம். எல்லாத்து கத்தோட இழைப்புல பேச 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 ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகுது, ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகுது, ஒரு சமாதானம் உண்டாகுது. உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்த உலகம் சத்தமா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா கையில் நல்ல ஜோபடி பாருங்க. இதுதான் ஜெயிப்பீங்க, செழிப்பா இருப்பீங்க. உங்களுக்கு வருமானம் முக்கியம், ஜபம் தான் முக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனம் வாசிக்கிறோம். கர்த்தரால் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சமீபம் எப்படி இருப்பாங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க, செழித்திருப்பார்கள். சத்தத்தை உயர்த்தி இந்த கொரோனாவை பார்த்தீங்கன்னா வீட்டுல சாப்பாடு இல்லை, கத்தரி சொல்றோம். ஆனால் எங்க வீட்டுல இருந்தால் டெய்லி மட்டன் தான், சிக்கன் தான், கப்பீன் தான், கத்தரி சொல்றோம். ஒரே கறிதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கத்தை போஷிக்கிறாரு, கத்தை நடத்துறாரு, கத்தை செழிப்பாக்கிட்டு இருக்கிறாரு. வசனம் வாசிக்கிறோம். கத்தர் நாட்டப்பட்டவர்கள் யாருக்கு ஆசீர்வாதம், யாருக்கு செழிப்பு, யாருக்கு மேன்மை, யாருக்கு உன்னதமான காரியம்னா நாட்டப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான். ஆண்டவர் ஸ்தோத்திரம். கைவேத்தி சொல்லுமா, சத்தத்தை உயர்த்தி
ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கீங்க, கர்த்தருக்கு சாட்சியா வந்திருக்கீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க செழிக்க தான் போறீங்க. அல்லேலூயா. தேசத்துல பஞ்சம் உண்டாகணும், வறுமை உண்டாகணும், விலைவாசி ஏற்படும். என்ன நடந்தாலும் கிறிஸ்துவ பிள்ளைங்க செழித்து தீருவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க வசனங்களையா 28 எல்லா வாசிகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அளிக்கிறோம். வாசிக்கலாமா? நீதிபதி 28:25 வாசி. 28:25 நீதிபதி 28:25 வாசிக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீதிபதி 28:25 வாசிக்கலாம். வாசிக்கும். நீதிபதி 28:25 வாசிக்கும். பெருநெஞ்சம் வழக்கை கழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். சொல்லுங்க பார்க்கலாம். போற இடத்துல செய்யற ஒர்க்ல செய்யற பிசினஸ்ல நிறைய ஏற்றத்தாழ்வு ஏற்படும், குறைவு ஏற்படும். ஒரே ஒரு காரியம் நீங்க வாசிக்கணும். இதுவே 28:25 கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்ப செழிப்புனா என்ன அர்த்தம்? ப்ராஸ்பரிட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பணமற்ற ப்ராஸ்பரிட்டியில ஜெபம் ஒரு ப்ராஸ்பரிட்டி. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலும் எத்தனை உபத்திரம் வந்தாலும் நீ நல்லா ஜெபிக்க 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 கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண 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 வழி தரலே நாம. அல்லேலூயா. உங்க விசுவாசிக்கிறியா? கர்த்தர் நாமத்தை உயர்த்த 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 கர்த்தர் பயன்படுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நாட்டுப்பட்ட செழிப்பார்கள். இங்க வசனம் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ யாருக்கு ஆசீர்வாதம்? சொல்லுங்க. யாருக்கு ஆசீர்வாதம்? யாருக்கு ஆசீர்வாதம்? நான் கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் சொல்றோம். அப்படின்னா இல்ல. நீ கர்த்தர் சமத்தை காத்திருக்கிறியா? கர்த்தரை நம்புகிறியா? கர்த்தரை சொல்றோம். கர்த்தரை சாட்சியா இருக்கிறியா? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பா. நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நீங்க வருகிற காலங்களில் கர்த்தர் கைப்பற்ற ஆசிரியக்க போறாரா? பண்ற பிசினஸ் சின்னதாக பெருசாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை உயர்த்த உயர்த்த கர்த்தரை நம்ப 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 நம்பிக்கை வீண் போகாது. கரங்க முயற்சி கர்த்தர் பெரிய செய்வாரா? சனிக்கு என்ன வசனம் வாசித்தோம்? கர்த்தரால் நாட்டப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க? செழித்திருப்பார்கள். அதை சொல்லுங்க. பாக்கெட் எம்டியா இருக்கும், பேங்க் எம்டி இருக்கும், காலியா இருக்கும். அந்த பேர் என்ன செய்ய போறாங்க? ஒண்ணு வேணாம். நீ பண்ற தோட்டத்தில் அற்புதம் சொல்லு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எந்த கம்பெனி வேலை செய்யறேன், எந்த கம்பெனி வேலைக்கு போறேன், கர்த்தர் பயன்படுத்தி கர்த்தர் உயர்த்துறேன். அது என்ன அர்த்தம்? நீங்க எவ்வளவு உயர்த்தீங்க உங்க வாழ்க்கை நிச்சயமாவே உயர்த்தப்பட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்த. ஆபிரகாம் லிங்கன் டாக்டர் தான் தெரியுமா? ஆபிரகாம் லிங்கன் யார்? அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி. பிரசிடண்ட் அமெரிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஆரம்ப தொழில் என்ன? காவலர். செல்ஃபில் தைக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத்தனையாவது அமெரிக்கா தான் வாழ்ந்து ஆப்பிரிக்கன்ஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவருடைய காத்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே யாரை பயன்படுத்தினாரு? யாரை பயன்படுத்தினாரு? கர்த்தரை பயன்படுத்த. கோல்கேட் சாமல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோல்கேட் பேசுவாங்க இல்லையா? அவர் பேர் கோல்கேட் சாமல் கோல்கேட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பேர் சாமல் கோல்கேட் பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை கர்த்தரை உயர்த்த உயர்த்த கர்த்தர் பயன்படுத்த பயன்படுத்த கர்த்தர் வந்து பண்ணாரு. அந்த உலகம் போய் கோல்கேட் பேசு ஐயா சொல்லுங்க போல கோல்கேட் பேச இந்தியாவில் பயன்படுத்துறாங்க, சென்னையில் பயன்படுத்த உலகம் என்ன பண்ணாங்க? பயன்படுத்துறாங்க. கர்த்தர் விசுவாசம் என்ன விசுவாசிக்கிறேன்னா எந்த தனிப்பட்ட மனுஷன் எந்த ஒரு விசுவாசி கர்த்தருக்கு பிரியமா செல் வீட்டுக்கு ஆசிரியப்பாரு. அப்போ ஆவிக்கிற வாழ்க்கை செழித்து கொண்டே இருக்க போது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கை இருக்குது? கர்த்தரா சொல்லுங்க. ஜூலை மாசம் முடிஞ்சு போய் ஜனதாருக்கு இன்னும் மே அடுத்தது ஆகஸ்ட் வரும், செப்டம்பர் வரும், அக்டோபர் வரும். என்ன செய்ய போறேன், என்ன செய்ய போறேன், என்ன பண்ண போறேன், எங்க வட்டி வாங்குறது, எங்க மாத்தி கடன் வாங்குறது, ஒரு பெரிய ஒரு கவலை கதை சொல்லும். நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா என் ஆண்டவர் போன வருஷம் ஆண்டவர் தான், இந்த வருஷம் ஆண்டவர் தான், அடுத்த மாசம் அவருக்கு ஆண்டவர், அடுத்த வருஷம் அவருக்கு ஆண்டவர், சாதனைக்கும் ஆண்டவர். அல்லேலூயா. என்ன விஷயம்? ஒரு நம்பிக்கையில் தளராம இருந்தா நீ செழித்து கொண்டு இருப்பேன். மாசம் சொல்றீங்க வேலையை வீட்டு வேலை செய்றீங்க, கர்த்தர் சின்ன சின்ன போல வேலை செய்றீங்க, கம்பெனி வேலை செய்றீங்கன்னா நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா உங்க நம்பிக்கையில் பெரிய ஒரு நம்பிக்கை நிச்சயமா உண்டு. யார் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? இயேசு நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. அது மேல உயர்ச்சி, சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி. ப்ராஸ்பரிட்டி யாருக்குன்னா நாட்டப்பட்ட மக்களுக்கு தான். இங்கே கர்த்தருடைய ஆலயத்திலே. அல்லேலூயா. சொல்லுங்க. வீட்டில் ஜோம் பண்றீங்க, தனிப்பட்ட வழியை ஜெபிக்கிறீங்க, அது தனிப்பட்ட ஒரு பழைய. ஆனா சபையில வந்து ஜெபிக்க மாட்டான்.
கர்த்தர் இறங்கி வருகிறார். கர்த்தர் கிரியை செய்கிறார். கர்த்தர் பலப்படுத்துகிறார். கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தர் பெரிய சாட்சியம் வைக்கிறார். அவர் மகிமுகரை எரிவித்து நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை ஆமை சொல்லுகிறேன். எந்த விசுவாசிகளை கர்த்தர் வாழ்க்கையும் கர்த்தர் உயர்த்தி கொண்டு வரப்படுறாரு. நீங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்ட நாமத்தை நீங்க உயர்த்த போறீங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் சமூகத்தில் நாட்டப்பட்டு இருக்கணும். கர்த்தரை தேடணும். கர்த்தரை அண்டிக் கொள்ளணும். தேவ சமூகத்தை வந்து காத்திருக்கணும். இருந்தால்தான் வாழ்க்கையுடைய மேன்மை உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டேக்கு காப்பேனோவா திருமையாலே காக்கும் கரங்கள் உண்டேக்கு காப்பேனோவா திருமையாலே ஹல்லேலூயா. காலை மாலை செழிப்பார்கள். யார் செழிப்பான் சொல்லுங்க. 2 பாயிண்ட் சொன்னேன். சொல்லுங்க. நிறைய பாயிண்ட்ஸ் பைபிள்ல இருக்கு. நேரத்தில் ஷார்ட்டா 2 பாயிண்ட் நான் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தரித்திருக்கிறவர்கள் அவர் தான் செழிப்பான். என்ன சொல்லுங்க. சிம்பிள் கான்செப்ட். ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு ஏன் போறீங்க? நான் சர்ச்சுக்கு போனேன்னா நம்பர் ஆயிட்டேன். நான் சர்ச்சுக்கு போனேன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. நான் சர்ச்சுக்கு போனேன்னா குழந்தை பிறகு சாட்சி இல்லை. ஏன் சபைக்குள் பிரவேசிக்கிறீங்க? கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஏன் சபைக்கு போறீங்க? கர்த்தரை உயர்த்த. ஏன்னா சர்ச்சைக்கு நீ வந்திருக்கிற யாரையும் பார்க்க வரல, யாரும் விசாரிக்க வரல, தெய்வத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். என்ன உள்ள வந்துச்சாலுமே நீ சொல்லிப்பா இருப்பீங்க. சொன்ன விசுவாசிக்கிறீங்களா? தேவன் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய பெரிய கருவினால என் வாழ்நாள் முழுவதும் எங்கதான் இருக்கு தெரியுமா? சர்ச்சை தான் கர்த்தர் சொல்றோம். 13 years இருந்து இதற்கு 59 ஆகுது. இந்த வயசு இருக்கிற காலத்துல என்ன வயசு இருக்குமா? இங்க டூருக்கு போற, பீச்சுக்கு போற, எங்கேயும் போற, தேவசனத்துக்கு வச்சு பெரிய பாக்கி. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. பாய்ப்படுவேன், சாயங்காலம் பாய்ப்படுவேன், சமையல் பெருக்குவேன், தெரிஞ்சுக்கோங்கிறோம், எல்லாம் கல்யாணம் எல்லாம் சமையல் பண்ணிட்டே இருப்பேன். அப்ப அந்த ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு பெரிய ஆசீர்வாதம். சில மாசம் போடுவாங்க, காலம் போடுவாங்க, தெரிஞ்சுக்கிறோம், இடப்பட்டிருப்பா காலம் போடுவாங்க, தெரிஞ்சுக்கிறோம், கத்த சொன்னாங்க. விசுவாசிங்கன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த மனுஷன் கத்த உயர்த்தான வாழ்க்கையும் தரத்தாம போகாது, உயர்த்தப்பட்டு மட்டும்தான் வருவான். இந்த வாழ்க்கையில எல்லாவற்றும் முன்னோடி யார்தான்? ஏசப்பா தான். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீங்க இயேசு எவ்வளவு உயர்த்துறீங்களோ உங்க வாழ்க்கை மேம்பட்டு கொண்டே விசுவாசிக்கிறேன். அதுவே சொல்லுங்க. பார்க்கிற வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏற்படும், உபத்திரம் உண்டாகும், இருக்கிற என்ன வந்தாலும் செய்யும், தொடர்ந்து போகாம, சோர்ந்து போகாம, பின்னோக்கி பார்க்காம நீ ஓடிக்கொண்டே இருக்க. ஜெயத்தை பெற்றுக்கொள்வீங்க, வெற்றியை பெற்றுக்கொள்வீங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க, பலனை பெற்றுக்கொள்வீங்க, பெருமையை பெற்றுக்கொள்வீங்க, வரங்களை பெற்றுக்கொள்வீங்க, வேறு தர்சனை பெற்றுக்கொள்வீங்க. கட்டை கொடுத்து கொண்டே இருப்பாரு. நீ ஆச்சரியப்பட்ட கண்டிப்படைக்கு ஒரு நாமத்தில் உயர்த்து நிலையா. எத்தனை நாமம் சொல்லுங்க. சர்ச்சைக்கு போய்தான் வருமா? சர்ச்சைக்கு போய்தான் கட்டளை கடமை. எத்தனை விசுவாசிகள்
இன்னும் வந்துருக்கீங்களா? சொல்லியிருப்பாங்களா? சத்தத்தை சொந்தக்கார பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்துடுறோமா? நீ வீட்டுக்கு இருந்தால் நம்ம சர்டிஃபிகேட் கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் யார் தான்? ஆண்டவர் தான். தேவனுடைய ராட்சியத்தையும் சொல்லி அவருடைய நீதியும் பிறர் கூட கொடுக்கப்படும். எப்ப ஆசீர்வாதம், எப்ப மேன்மை, எப்ப முன்னேற்றம் அவை தேடும் போது நான் தரிசித்தோம். அவருடைய வாழ்க்கையில் யாரும் இயேசு பேர் வந்திருக்கீங்க, வெட்கப்பட்டே பொருளாங்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் வார்த்தைகளை தோழி விளங்கி ஆசீர்வதிப்பாராக.